today we are going to talk about myopia summit. So myopia enna irukku Dr. Soundari explain pandra, but important inge myopia is one of the leading causes of preventable blindness also. You need to understand this. I am going to hand to Dr. Soundari to talk to us about myopia and prevalence in 1.5 billion people in India. எவ்வளோ ஆள் மயோப்பியாவில் இருக்குது டாக்டர் சௌந்தரி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ மயோப்பியா அப்படின்றது நம்ம கிட்ட பார்வை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிட்ட இருக்கிறது தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியாது. ஸோ ஏன் இது மாதிரி வருது அப்படின்னா அவங்க குழந்தைங்களோட ஐ பால் வந்து பெருசாக இருக்குது. ஸோ அந்த லைட் விச் ஹேஸ் டு ஃபோக்கஸ் ரெட்டினால போய் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரெட்டினால ஃபோக்கஸ் ஆகாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு தூரத்தில் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மயோப்பியாவோட இன்சிடென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம 1999 4% இருந்தது. இப்போ 2019 திருப்பி சர்வே எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா 21% வந்தாச்சு. இந்த 21% இப்போ 2030 30% ஆகும் அப்படின்றாங்க. அண்ட் 2050 பார்த்தீங்கன்னா 48% மயோப்பியா வந்து இன்சிடென்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி அப்படின்றது சர்வே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை கண்ணாடி போட்டிருப்பாங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா 100ல் 20-30 சில்ட்ரன் ஆர் வேரிங் கிளாஸஸ். இந்த மயோப்பியாவோட இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க சின்ன பிறந்ததுலேருந்தே மொபைல் ஃபோனோட தான் இருக்கிறாங்க. ஸோ சோறு ஊட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த நிறைய கிட்ட பார்வை ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த மயோப்பியா இன்சிடென்ஸ் ஜாஸ்தி ஆகுது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சர்வே பண்ணுறாங்க, டிஜிட்டல் நிறைய குழந்தைங்க யூஸ் பண்ணுறப்போ 50 to 60% டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ ஸ்ட்ரெயின்னா என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு தலைவலிக்கிறது, கண் எரிச்சலாக இருக்கிறது, ட்ரைனஸ் வர்றது, இது எல்லாமே டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ வந்து குழந்தைங்களில் 50%க்கு டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயினும் கிட்டத்தட்ட 21%க்கு மேலே மயோப்பியா இருக்கிறதுனால இந்த மயோப்பியா சம்மிட் அப்படின்றது வந்து நம்ம பண்ணணும். அப்போ எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வரும். ஸோ சீக்கிரமாக செக் பண்ணுறதுலேருந்து மயோப்பியாவை வந்து ப்ரோக்ரஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இது எல்லாத்தையும் பற்றி இந்த மயோப்பியா சம்மிட்டில் பேச போகிறோம். டாக்டர் கலாதேவி வில் எக்ஸ்பிளைன் டு அஸ் மோர் ஆன் த மயோப்பியா சம்மிட். வணக்கம் எல்லோருக்கும். நான் வந்து மயோப்பியாவோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன, குழந்தைங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். பேசிக்காக ஒரு குழந்தை வீட்டில் ஒரு ஐயை கான்ஸ்டண்ட்டாக ரப் பண்ணிக்கிட்டே இருக்கு, இல்லை எனக்கு தூரம் தெரியறது கொஞ்சம் பிளரியாக தெரிகிற மாதிரி இருக்கு அப்படின்னாலும், இல்லை தலைவலி அடிக்கடி சாயங்கால நேரத்தில் தலைவலின்னு சொல்கிற குழந்தைங்க, அப்புறம் இச்சிங் சென்சேஷன், அப்புறம் பிளிங்கிங், ஃப்ரீக்வெண்ட் பிளிங்கிங், அதாவது கண்ணை இமையை மூடி 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 திறந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற இந்த குழந்தைங்களை எல்லாத்துக்குமே நீங்க மயோப்பியா இருக்கு அப்படின்றத நீங்க சஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது, நம்ம அப்பா அம்மா மட்டும்தான் குழந்தைங்களோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்னென்ன நோட்டீஸ் பண்ணலான்னா, குழந்தைங்க டிவி கிட்ட வாட்ச் பண்றாங்க. நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து வாட்ச் பண்ணுவோம், குழந்தைங்க கிட்ட போய் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி கிட்ட போய் பார்க்குற குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக பவர் இருக்கு. அது மாதிரி ஸ்கூல்ல பின்னாடி ரோல உட்கார வச்சுட்டாங்களேன்னு கம்ப்ளைண்ட் வரும். மிஸ் வந்து என்னை பின்னாடி ரோல உட்கார வச்சுட்டாங்க, அப்போ பின்னாடி ரோல உட்கார்ந்தா போர்டு தெரியல, அதனால முன்னாடி ரோக்கு கொண்டு போறதுக்காக நம்ம கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த குழந்தைக்கு கண்டிப்பா ஐ செக்அப் தேவைப்படுது. ரெண்டாவது, இந்த அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், லைக் குழந்தைங்க நல்லா படிச்சுட்டு வரும், சடனாக பார்த்தீங்கன்னா அந்த படிப்பு வந்து ரொம்ப நார்மலாகி ஃபெயில் ஆகிற நிலைமைக்கெல்லாம் போகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் பார்வை பவர் எப்படி இருக்குன்றத ஒன்ஸ் செக்அப் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் மயோப்பியா குழந்தைங்க எப்பயுமே கிட்ட ஒர்க்கை தான் விரும்பி பண்ணுங்க. அதாவது கிட்ட தானே நல்லா தெரியுது, ஸோ கிட்ட ஒர்க்கை தான் நல்லா விரும்பி பார்ப்பாங்க. அதனால மொபைல் ஆக்டிவிட்டி, வீடியோ கேம்ஸு, இது பாட்டு, புக்கு படிக்கிற ஆட்டிடியூடு, இதெல்லாமே நிறைய பண்ற குழந்தைங்களுக்கு ஒரு வாட்டி செக்அப் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த பவர் இருக்கா இல்லையான்றது தெரிய வரும். அண்ட் சடன் டிக்ரீஸ், ஸ்போர்ட்ஸ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஏன்னா டிஸ்டன்ட் விஷன், ஸ்போர்ட்ஸ் வந்து பால் வந்து பிடிக்கிறது எல்லாமே டிஸ்டன்ட் விஷன். ஸோ ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்ல வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறவங்க, இட் இஸ் அ க்ளூ டு ஐடென்டிஃபை வெதர் மயோப்பியா இஸ் தேர். ஸோ இந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே மயோப்பியா இருக்கா இல்லையான்றதை நீங்க கணிப்பிக்கலாம். ரெண்டாவது, ஒரு போர்டு, லைக் ஒரு வெஹிக்கல்ல போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்ம ஓட்டிட்டு போறப்ப முன்னாடி நம்ம போற வெஹிக்கலோட நம்பர் எந்த டிஸ்டன்ஸ்ல அந்த பாப்பா படிக்குது,
கிட்ட டிஸ்டன்ஸ்ல படிக்குதா இல்ல ரொம்ப தூரத்துல இருந்தே தெரியுதா? கிட்ட டிஸ்டன்ஸ் ரொம்ப கிட்ட வந்தாதான் நம்பர் தெரியுதுன்னா ரொம்ப அப்ப பவர் இருக்குன்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் பக்கத்துல கண்ணாடி கடைக்கு கூட்டிட்டு போய் கண்ணை மெஷர் பண்ணி பார்வை பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அது வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, எதனால மயோப்பியா வருது, ஒருவேளை வேற ஏதாவது ப்ராப்ளம் அடிஷ்னலா இருக்கா, இல்ல ஸ்குவிண்ட் இருக்கா, இந்த மாதிரிலாம் பார்த்து ஐடியலா ஒரு கண் டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் செக்அப் ஐடியலா ஃபுல்லா பண்ணிருக்கணும். ஃபுல் ரெட்டினா செக்அப் எல்லாமே பண்ணிட்டு கிளாஸ் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி கூட்டிட்டு வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து இதை பத்தி ஃபுல்லா கவரேஜ் கொடுப்பாங்க. ஒரு மயோப்பியானா என்ன, ஒரு அது என்ன மனநலனை என்ன பாதிக்கும், எல்லாத்தையுமே ஒரு கவரேஜ் மாதிரி இது ஃபுல் ஒரு பேஷண்ட் இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோக்ராம் மாதிரி இந்த சம்மிட் நடக்க போகுது.